Alhamdulillahi Rabbil Alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala nabiyil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. A'udzu billahi minasy syaithanir rajim bi fadli bismillahir rahmanir rahim. Rabbana innana amanna faghfir lana dzunubana wa qina adzabannar. எங்கள் இறைவா, நாங்கள் உன்னை ஈமான் கொண்டுள்ளோம், எனவே எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. வக்கீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு, நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்கின்ற துவாவை நாம் பார்த்து வருகிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா இன்னனா ஆமன்னா, அல்லாஹுவை நாம் ஈமான் கொண்டுள்ளோம் என்பதை இந்த துவாவின் மூலமாக அல்லாஹு நம்மை சொல்லி கேட்கிறான். நாம நம்மை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு துவாவிலையும் நாம் அல்லாட்ட இந்த துவாவை கொண்டு சொல்லணும், யா அல்லாஹ், நான் உன்னை ஈமான் கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஈமான்ல எந்த குறையும் இல்லை, என்னுடைய ஈமான்ல எந்த விதமான குறையும் நான் வைக்க மாட்டேன், நான் உன்னையே தான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்பதை துவாவினை நாம் அதிகமாக சொல்லும் பொழுது எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய ஈமானை நமக்கு உறுதியாக்கி தந்துறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யார் வெற்றியாளர்கள் என்பதாக சொல்லும் பொழுது ஈமான் உடையவர்களை வெற்றியாளர்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அப்ப ஈமான்ல உறுதி இருந்தது என்று சொன்னால் அதில் அவர் வெற்றி அடைஞ்சிருவார். உலக வாழ்க்கையிலும் சரி, நாளை மறுமையினுடைய வாழ்விலும் சரி, அல்லாஹ் யாருக்கு வெற்றியை வழங்குவான் அப்படின்னு சொன்னா, யார் ஈமான் உடையவர்களாக வாழ்ந்தார்களோ, யார் ஈமான்ல உறுதியாக இருந்தார்களோ என்ன செஞ்சிருவான், அவர்களை அல்லாஹு தஆலா வெற்றியாளர்களாக ஆக்கி தந்துருவான். அப்ப இந்த துவாவை கொண்டு இல்லாமல்ல இறைவன் நமக்கு சொல்லி தருது என்னன்னா, நாம அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், யா அல்லாஹ், நான் உன்னை ஈமான் கொண்டுள்ளேன், எனவே என்ன செய்வாயாக, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய குற்றங்களை, நான் செய்த தவறுகளை, பாவங்களை மன்னிப்பாயாக. வக்கீனா அதாபன்னார், நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய ஈமானில் உறுதியை தருவானாக. அந்த உறுதியான ஈமானை கொண்டு நம் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டு அல்லாஹு நம் அனைவரையும், நம் சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அல்லாஹ் யாருடைய பாவங்களை மன்னிப்பான், யாருடைய ஈமான் அல்லாஹ் உறுதிப்படுத்துவான், யாருக்கு நரக நெருப்பினுடைய வேதனை பாதுகாப்பு தருவான் என்பதாக சொல்லும் பொழுது நம்ம ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். ஹஜ்ரத்னா அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். திருமிதியில இந்த ஹதீஸ் இடம்பெறுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய தந்தை இருக்கிறாரல்ல, உங்களுடைய தந்தை சொர்க்க வாசலில் மிக சிறந்த ஒரு வாசல் உங்களுடைய தந்தை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அவருக்கு மாறுபாடு செய்து, அந்த தந்தைக்கு தந்தையினுடைய வார்த்தையை கேட்காம அவருக்கு மாறு செய்து அவருடைய உள்ளத்தை நீங்கள் காயப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அந்த சொர்க்கத்தினுடைய வாசலை நீங்கள் சேதப்படுத்தியவராக ஆகிவிடுவீர்கள். அவருக்கு கட்டுப்பட்டு, தந்தையினுடைய வார்த்தையை கேட்டு, தந்தையினுடைய சொல்லை கேட்டு அவருக்கு கட்டுப்பட்டு, அவருடைய அந்த வார்த்தைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு அவரை மதிச்சு நீங்க நடந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வாசலை நீங்கள் பாதுகாத்து கொண்டீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். இப்போ சொர்க்கத்தினுடைய சிறந்த வாசல் தந்தை. யார் தந்தையினுடைய பேச்ச கேட்கிறாங்களோ அவங்க தன்னுடைய சொர்க்கத்தினுடைய வாசலை சரியா வச்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். யார் தந்தையினுடைய பேச்சுக்கு மீறி மாற்றம் செய்கின்றாரோ, அவங்க பேச்சை மதிக்கலையோ, அந்த தந்தையவே மதிக்கலையோ, அவர் என்ன செஞ்சிடறாரு, அந்த வாசலை வீணாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம இன்னும் பார்க்கிறோம், தந்தையினுடைய வார்த்தையை மதிக்காதவர், தந்தையினுடைய அந்த சொல் பேச்சு கேட்காதவர், தந்தைக்கு கண்ணியம் செலுத்தாதவர், தன்னுடைய தந்தைக்கு மரியாதை செலுத்தாதவர், முடியாத தன்னுடைய தந்தையை பார்த்து கொள்ளாதவர், இவருக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்க மாட்டார். இவர் எவ்வளவு இபாதத்துகள், எவ்வளவு அமல்கள் செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இவருக்கு கிடைக்காது. தந்தையினுடைய பொருத்தத்துலதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது. உங்களுடைய தந்தை உங்களை பொருந்தி கொண்டால் அல்லாஹ் உங்களை பொருந்து கொள்வான். யார் தந்தையினுடைய உள்ளத்தை காயப்படுத்திட்டு, தந்தையினுடைய உள்ளத்தை நோகடிச்சிட்டு, தந்தைக்கு உண்டான கடமைகளை நிறைவேற்றாம என்னதான் நம்ம அல்லாஹ்ட்ட கையேந்தினாலும்
அல்லாஹ் அவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவருக்கு அந்த நரக நெருப்பினுடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு வழங்க மாட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, உங்களுடைய தந்தை பெற்றோர்கள் இருக்கக்கூடியவர்கள், அதுவும் தந்தை இருக்கக்கூடியவர்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தந்தையை கண்ணியமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத்னா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மது என்கின்ற நூல்ல இடம்பெறுது. எந்த ஒரு நீங்கள் உங்களுடைய ஆயுள் அதிகமாக்கப்பட வேண்டும் என்பதாக விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், பொதுவாக நம்ம எல்லாருமே நினைப்போம், நமக்கு என்ன செய்யணும், அல்லாஹ் ஆயுளை அதிகப்படுத்தி வைப்பானாக. உங்களுடைய வயதுல என்ன செஞ்ச வயதுல யாருடைய வயதுல அல்லாஹ் பறக்க செஞ்சுட்டானா அவர் ரொம்ப நாள் வாழ்வார். சீக்கிரமா யாருமே என்ன செஞ்சிட மாட்டோம், மௌத்தை யாருமே விரும்ப மாட்டோம். ஆயுள் அதிகரிக்கணும் என்பதாக யார் விரும்புகின்றார்களோ, அதே போல தனக்கு ரிஸ்க் அதிகமாக்கப்பட வேண்டும், வருமானம் அதிகமாகணும், பொருளாதாரம் அதிகமாகணும், தனக்கு இப்ப வரக்கூடிய வருமானத்தை விட இன்னும் அதிகமான வருமானம் வரணும். அப்போ எவர் ஒருவர் ஆயுள் அதிகமாக்கப்பட வேண்டும், தன்னுடைய ரிஸ்க்கு பெருக வேண்டும் என்பதாக எவர் விரும்புவாரோ அவர் தன்னுடைய பெற்றோர்களிடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். தன்னுடைய பெற்றோர்களிடத்துல அவர் நல்ல முறையில் நடந்து கொண்டால் அவருடைய ஆயுள் அல்லாஹ் அதிகப்படுத்துறான், அவருடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா அபிவிருத்தி ஏற்படுத்தி வருகிறான். மேலும் சொல்றாங்க, தன்னுடைய உறவினர்களோடும் சேர்ந்து வாழட்டும் என்பதாக சொன்னார். உறவினர்களோடும் பெற்றோர்களோடும் எவர் ஒருவர் சேர்ந்து வாழுகின்றாரோ அவருடைய ஆயுளையும் அவருடைய ரிஸ்கையும் அல்லாஹ் அதிகப்படுத்துவான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அது மட்டுமல்ல, யார் உறவுகளை யாரு வெறுத்து ஒதுக்கி வாழ்றாரோ அவர் துவா கேட்டு பலன் இல்லை, அவருடைய துவாவை என்ன செஞ்சுக்க மாட்டான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர் தௌபா செய்து பலன் இல்லை, அவருடைய தௌபாவை என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே உறவினர்களையும் வெறுத்து ஒதுக்கி வாழ்ந்தாலும் துவாவில் எந்த விதமான புரைதனமும் இருக்காது. தௌபா செஞ்சாலும் அந்த பாவ மன்னிப்பு அல்லாஹ் கொடுத்தது நமக்கு கிடைக்காது என்பதை நாம் ஹதீஸின் வாயிலாக பார்க்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஈமானை அல்லாஹ் புரிந்து கொண்டு நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்களையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி வாழ வேண்டும் என்பதாக விரும்பினார்களோ அந்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அடுத்து மூணாவது, ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில இடம்பெறுது. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு வந்து, நான் அழகிய முறையில் நடந்து கொள்வதற்கு மிகவும் தகுதியுடையவர் யார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலக வாழ்க்கையில நான் ரொம்ப அழகிய முறையில, ரொம்ப கண்ணியமா, ரொம்ப பணிவா நான் நடந்துக்கிறதுக்கு இந்த உலகத்துல யார் இருக்கிறாங்க, இந்த உலகத்துல யார் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க என்பதாக கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உமது தாய் என்று பதில் அளித்தார். இந்த உலகத்திலேயே நீங்க ரொம்ப கண்ணியமா, ரொம்ப அழகிய முறையில பணிவோடு நடந்து கொள்வதற்கு தகுதியானவங்க யார் அப்படின்னு சொன்னா உங்களுடைய தாய் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மறுபடியும் அவர் கேட்டாரு, இதே கேள்வியை திருப்பி கேட்டாரு. மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய தாய் என்பதாக சொன்னாங்க. மீண்டும் கேட்டாரு, உன்னுடைய தாய் என்பதாக சொன்னாங்க. நான்காவதா மீண்டும் கேட்கிறாரு, நான்காவதா கேட்கிறாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சும்மா அபூக, உன்னுடைய தந்தை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய் தந்தை இந்த உலகத்திலேயே நாம இன்னைக்கு யாருக்கோ மதிப்பு கொடுக்கிறோம், யாருக்கோ என்ன செய்யறோம், மதிப்பு கொடுக்கிறோம், யாருக்கோ பணிந்து நடக்கிறோம், யாருக்கோ கண்ணியம் செலுத்துறோம், மரியாதை செலுத்துறோம். ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அந்த கண்ணியத்தை, அந்த மரியாதை, அந்த பணிவை நம்ம கொடுக்கிறோமா என்பதை இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தாய் தந்தையினுடைய பேச்சை காது கொடுத்து கேட்பதற்கு கூட இன்று சூழல் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். தந்தை சொல்வதை மகன் கேட்கக்கூடிய நிலையில் அவன் இல்லை, தாய் சொல்வதை கேட்கக்கூடிய நிலையில பிள்ளைகள் இல்லை. ஏதாவது அவங்க சொல்ல வந்தாங்கன்னா உனக்கு என்ன தெரியும், நீ போய் ஓரமா உட்காரு, வேலையை பாரு என்பதாக எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ரெண்டு பேரு தான் இந்த உலகத்திலேயே நாம பணிந்து கண்ணியமா மரியாதையா
இந்த உலகத்துல நாம நடக்கிறதுக்கு தகுதியானவள் முதலாம் இடத்துல இருப்பவர் தாய், இரண்டாவது இடத்துல இருக்க தந்தை. இவங்க ரெண்டு பேருக்கும் பணிந்து நடக்கணும். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் யாரு பணிந்து நடக்கிறாரோ அவருடைய ஈமான் அல்லாஹ் உறுதிப்படுத்துறான், அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான், அவருடைய நரக நெருப்பினுடைய வேதனை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். இந்த தாய் தந்தைகிட்ட யாரு பணிஞ்சு நடக்கலையோ அவரு துவா ஏற்றுக்கொள்ளப்படாது, ஈமான் உறுதியாகாது, நரக நெருப்பினுடைய வேதனை அவருக்கு தயாராக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய ஈமானை, அதாவது ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகீனா அஸாபன்னார், யா அல்லாஹ் நாங்கள் உன்னை ஈமான் கொண்டிருக்கிறோம், எனவே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இன்னும் நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டு பாதுகாப்பானாக, நம்முடைய ஈமானை அல்லாஹ் உறுதியாக்கி வைப்பானாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. வாயிதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.